வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் உள்ள தொழிலாளருக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தினே சொல்லலாம். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சவுதியில் வீட்டு வாடகையை உயர்த்தக்கூடாது, அதை நாங்கள் முழுமையாக முடக்கிறோம் அப்படிமாரி சவுதி இளவரசர் ஒரு முக்கியமான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அது ஏன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு, அந்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னாகும், எதனால் இந்த உத்தரவு மிக முக்கியமாக கருதப்படுறது, எதுக்கு தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது ரெண்டல் ஹவுஸ் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அது பல மடங்கு உயர்ந்துட்டு, முக்கியமாக சொல்லணும்னா ரியாத் நகரில், ரியாத் சவுதி அரேபியா தலைநகரம் உங்களுக்கு தெரியும். அதனால் ரியாத்தில் வாடகை பல மடங்கு உயர்ந்துட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபேமிலியோடு இங்கே இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை வேறு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நான் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கோம், ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாடகை பல மடங்கு உயர்ந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வருஷம் நீங்கள் எடுக்கணும், போய் 24,000 ரியால் 25,000 ரியால், ஏன் ரியாத்து மெயின் சிட்டிக்கெலாம் போட்டிங்கன்னா 35-40 அந்த அளவுலாம் இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவோட இளவரசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாடகை உயர்வை 5 வருஷத்துக்கு நாங்கள் முடக்கி வைக்கிறோம். அதாவது இதுக்கப்புறம் நீங்கள் வாடகை ஏற்றக்கூடாது. ஓனருக்காக இருக்கட்டும், இல்லை மக்தபாக இருக்கட்டும், இஜாரில் இதுமாரி யாரும் வாடகை உயர்த்தக்கூடாது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ நான் ஒரு 25,000 ரியாலுக்கு இருக்கேன் அப்படின்னா, ஒரு 26,000 27,000 ரியால் அப்படின்னு வருஷம் உயர்த்த முடியுமா அப்படின்னா உயர்த்தக்கூடாது. அடுத்த 5 வருஷத்துக்கு உயர்த்தக்கூடாது. அப்படி யாரும் உயர்த்தினாங்க அப்படின்னா நீங்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிமாரியும் சவுதி இளவரசர் சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நிறைய ரொம்ப ஹெவியாக, அதுவும் ரியாத்தில் முக்கியமாக அவங்க முடக்குனது ரியாத்தில் தான். ஏன்னா ரியாத்து தான் இவங்க தலைநகரம் ரொம்ப ஹெவியான வாடகை போயிருக்கு. ஸோ அதை நிலைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும், எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும், எல்லோரும் இங்கே வீடு கிடச்சி இருக்கணும் அப்படிங்கிறத இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் சவுதி இளவரசர் ரியாத் மாநகரத்தில் அடுத்த 5 வருஷத்துக்கு வாடகை உயர்த்தக்கூடாது அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. இது ரியாத்துக்கு மட்டும்தானா? இப்போ நான் ஜித்தாவில் தமாமில் இருக்கேன் அப்படின்னா, அப்படி இருக்கீங்க அப்படின்னா, இது பின்னாடி இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பின்னாடி ராஜ்யம் முழுக்க கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிமாரியும் இந்த அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ரியாத்தில் தான். எனக்கு ரியாத்தெலாம் ஹெவியாக போய்ட்டுருக்கு. ரியாத்தை கம்பேர் பண்ணுறப்ப தமாம், ஜித்தா, மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் கம்மியாக தான் போய்ட்டுருக்கு. ரியாத்துங்கிறதால அதிகமாக போய்ட்டுருக்கு. இது ரியாத்தில் வாடகைக்கு எடுத்து வாழ்கிற இல்லை ஃபேமிலியோடு வாழ்கிற எல்லாருக்கும் இது தெரியும், ஒத்துந்துருப்பாங்க. ஸோ இன்னுமும் உங்கள் ஓனர் ஏற்றுனாங்க அப்படின்னா இந்த அறிவிப்பை காட்டி இதை ஏற்றக்கூடாதுன்னு சல்மான் சொல்லியிருக்காப்புல. நீங்கள் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள். இருந்தும் அவங்க ஏற்றுனாங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி புகார் அளிக்கலாம். இதுக்கப்புறம் இது கம்மியாகுமா அப்படின்னா, கம்மியாகவும் வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு தெரியும், இப்போது வாடகை நம்ம ஒரு 20 ரூபா கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா, இல்லை 18 ரூபா கொடுங்க, 17 ரூபா கொடுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அதே 20 ரூபா தான் இருக்கும். 20 ரூபாயோட ஏற்ற மாட்டாங்களே தவிர இறங்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்போ அடுத்த ஒரு வருஷமும் இதோட பல மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுக்கு இப்போ எவ்வளோ பெட்ரு, இதை உயர்த்தக்கூடாதுங்கிறது எவ்வளோ பெட்ரு. இன்னுமே யாராவது ஃபேமிலியை கூப்பிட்டு வரணும், இல்லை வெளியில் தங்கியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பெருமூச்சு விட்டுருக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு நமக்கு ஏற்ற மாட்டாங்க, நீங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு இங்கே இருக்கலாம். இதே கம்பெனி ப்ரொவைட் பண்ணிச்சு, கம்பெனி இது வந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரியும், கம்பெனியெல்லாம் பார்த்துக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. வெளியில் கூப்பிட்டு வரவங்களுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இனிமேல் நீங்கள் தைரியமாக ஃபேமிலியும் கூப்பிட்டு வரலாம், உயர்த்த மாட்டாங்க. சரிங்களா? இது ஒரு சின்ன அறிவிப்பு தான். இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. இன்றைக்கி உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வரலைனாலும் நாளைக்கு கூப்பிட்டு வர நிறையா வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அப்டேட் பதிவு பண்ணுறோம். இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.